தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி கானாவூர் கல்யாணம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனத்திலே, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இங்கு மாப்பிள்ளை யார் பெண் யார் என்று சொல்லப்படவில்லை. இயேசுவின் தாய் என்பது சபையை காட்டுகிறது. இயேசுவும் அவருடைய சீஷரும் என்பது ஊழியர்களை காட்டுகிறது. இயேசுவின் தாய் பெந்தகோஸ்தே நாளிலே ஒரு சரீரமாகிய சபையாக கொண்டு வரப்படுகிறார்கள். இயேசுவின் சீஷர்கள் பெந்தகோஸ்தே நாளிலே ஊழியர்கள் என்ற இடத்தில் கொண்டு வரப்படுகிறார்கள். ஊழியர்களும் சபையும் சேர்ந்துதான் தேவனுடைய முழு திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்துவும் சபையும் புருஷன் மனைவி என்று பவுல் அதை ஒப்பிடுகிறார். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இங்கு கல்யாணத்தில் ஒரு குறைவை நாம் காண்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கிப்போம். ஆதி அன்பிலே குறைவுள்ளது என்ற எச்சரிப்பானது விளக்கு தண்டை விட்டு தூக்கி எறியக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. விளக்கு தண்டு என்றால் என்ன? விளக்கு தண்டு என்றால் அது சபையை காட்டுகிறது. சபையானது நிறைவில் இருக்க வேண்டும். ஆதி சபை நிறைவில் இருந்ததால் தான் அனனியா சப்ரால் போன்றோரால் அங்கு இருக்க முடியவில்லை. குறைவான சபையில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நிறைவான சபையில் அப்படி இருக்க முடியாது. அதைதான் தானியேல் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நீ தராசில் நிறுக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய், அன்று இரவிலே பெல்ஷாத்சார் வெட்டப்பட்டான். நம்முடைய குறைவை நாம் நீக்க வேண்டும். பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். சரீரமான சபையிலே கரை, திரை, பிழை காணப்படுகிறது. ஆனால் நிறைவான சரீரமாகிய சபையிலே பரிசுத்தமும் மகிமையும் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே கூறுகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சரீரமாகிய சபை என்று கூறப்படுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நிறைவான சரீரமாகிய சபை என்று கூறப்படுகிறது. திராட்சரசம் இல்லை என்று சொல்லும்போது, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு ஸ்திரீ சொல்லுகிறபடி இயேசு செய்ய முடியாது. பிதா சொல்லுகிறபடி தான் இயேசு செய்ய முடியும். ஸ்திரீ சொன்னபடி ஆதாம் செய்தான், ஆனால் இங்கு ஸ்திரீ சொன்னபடி இயேசு செய்யவில்லை. ஏவாள் சொன்னது போல ஆதாம் செய்தான், ஆனால் இங்கு ஸ்திரீ சொன்னபடி இயேசு செய்ய மாட்டார். ஏனென்றால் இயேசு சொன்னபடிதான் ஸ்திரீ செய்ய வேண்டும். இங்கு இயேசுவின் தாய் ஸ்திரீ என்ற அனுபவமாக மாற்றப்படுகிறதை நாம் காண்கிறோம். அது ஏனென்றால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கூறியபடி, பெந்தகோஸ்தே நாளிலே இயேசுவின் தாயும் இயேசுவின் சகோதரும் அங்கு இருக்கிறதை நாம் அறிகிறோம். அங்கு இயேசுவின் தாய் என்ற அனுபவமானது ஸ்திரீ என்ற அனுபவமாக மாற்றப்படுகிறது. அதன் காரணம் என்னவென்று பார்த்தோமானால், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தின்படி, நீங்கள் கிறிஸ்து ஒரே புருஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் அது முக்கிய காரணமாக இருக்கிறது. இயேசுவின் தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இங்கு வேலைக்காரர்கள் என்பது இயேசுவின் தாயின் அவயவங்களை காட்டுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் கூறியபடி, நீங்கள் உங்கள் அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். நம்முடைய அவயவங்கள் தான் நம்முடைய வேலைக்காரர்கள். நம்முடைய அவயவங்கள் அனைத்தும் நம்முடைய வேலைகளே செய்யும். அதனால்தான் இங்கு அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்பது ஒரு கேள்வி கேட்காத புத்தீனமான கீழ்ப்படுதலை நம்மளுக்கு காட்டுகிறது. அடுத்ததாக, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இந்த கற்சாடிகள் என்னவென்று பார்த்தோமானால், இது பந்திக்கு போவதற்கு முன் யூதர்கள் தங்கள் கால்களையும் கைகளையும் கழுவுவதற்காக வைக்கப்பட்ட கற்சாடிகள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நிரப்புங்கள் என்றால் அவர்கள் 50 மில்லி குறைவாக கூட நிரப்பியிருக்கலாம். ஆனால் இங்கு பார்த்தோமானால் அவர் நிரப்புங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் அந்த ஜாடிகளை நிறைய நிரப்பினார்கள், முழுமையாக நிரப்பினார்கள். இதனை பார்க்கும்போது
முற்றிலும் கீழ்ப்படியத்தக்க கீழ்ப்படிதலை நமக்கு காட்டுகிறது. அதாவது கிறிஸ்துவுக்கு சபை எப்படி கீழ்ப்படுகிறதோ அதே போல புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும் என்று பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திலே கூறுகிறார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பந்தியிலே திராட்சரசம் பரிமாறி கொண்டிருந்த நிலையில் இந்த கற்சாடியிலிருந்து தண்ணீரானது பரிமாறும்படியாக கொண்டு போகப்படுகிறது. பந்தியை பரிமாறுகிறவன் திராட்சரசத்தை பரிமாறி கொண்டிருந்தான். இந்த கற்சாடியிலிருந்து தண்ணீரானது அவனிடத்தில் கொண்டு போகப்பட்டு அதனை பந்தியிலே பரிமாறத்தக்க ஒரு கட்டளையும் அவனுக்கு பிறப்பிக்கப்படுகிறது. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தெரியாது என்று எழுதியிருக்கிறது. அதாவது இந்த கச்சாடியில் இருக்கிற தண்ணீரானது திராட்சரசமாக மாறினது வேலைக்காரனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த பந்தி விசாரிப்புக்காரனவனுக்கு இந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தெரியாது என்று எழுதியிருக்கிறது. அதாவது நாம் வேலைக்காரராக இருந்தால் இந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று நமக்கு தெரியும். நாம் பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தால் இந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று நமக்கு தெரியாது. எனவே வேலைக்காரர்கள் யார் என்று பார்த்தோமானால் பந்தியில் பரிமாறக்கூடிய பதார்த்தங்களை செய்பவர்கள் தான் இந்த வேலைக்காரர்கள். பந்தி விசாரிப்புக்காரர் யார் என்று பார்த்தோமானால் அந்த செய்த பதார்த்தங்களை பந்தியில் பரிமாறக்கூடியவர்கள் தான் இந்த பந்தி விசாரிப்புக்காரர்கள். எனவே பந்தி விசாரிப்புக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் அவன் தன் வாழ்க்கையில் நடைமுறையில் ஒன்றும் இல்லாதபடி பிரசங்கம் பண்ணுபவன் தான் இந்த பந்தி விசாரிப்புக்காரன். எனவே நாம் வேலைக்காரன் என்னும் நிலையிலிருந்து திராட்சரசம் எப்படி வந்தது என்று அறிந்து அதன் பின் தான் பந்தி விசாரிப்புக்காரன் என்னும் நிலையில் வர வேண்டும் என்பதை இது நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஏனென்றால் நாம் என்னத்தை போதிக்கிறோமோ அதன்படி அதனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தத்தக்க இடத்தில் இருக்க வேண்டும். அதே தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், கை கொண்டு போதிக்க வேண்டும், கை கொள்ளாமலும் போதிக்கலாம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். கை கொண்டு போதிப்பவன் என்றால் யார்? கை கொண்டு போதிப்பவன் யார் என்று பார்த்தோமானால் கை கொண்டு போதிப்பவன் பெரியவன், கேட்டு கை கொள்பவன் சிறியவன், கை கொள்ளாமலும் போதிப்பவன் எவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பந்தி விசாரிப்புக்காரன் திராட்சரசமாய் மாறிய தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பந்தி விசாரிப்புக்காரனின் வாழ்க்கையை நம்மால் இங்கு நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் பந்தி விசாரிப்புக்காரனின் வாழ்க்கை முன்பு ருசியாகவும் பின்பு ருசி குறைந்ததாகவும் இருக்கிறது. ஆனால் மணவாளனின் வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால் அவருடைய வாழ்க்கை முன்பும் பின்பும் எப்பொழுதும் ருசியுள்ளதா இருக்கிறது. அதைதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர் என்பதே ருசி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமானால் நல்லது என்ற வார்த்தையானது 7 தரம் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 8ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமானால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதன் காரணம் என்னவென்றால் நாம் அவர் மேல் எப்பொழுதும் அன்பு கொண்டிருந்தால் அவருடைய நன்மையை நம்மால் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நம்மால் ருசி பார்க்க முடியும். எனவே உன் வாயை விரிவாய் திற, நன்மையினால் உன்னை நிரப்புவேன் என்ற வசனம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கடைசியாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்த்தோமானால், நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.